உலகிலேயே அதிக விலைக்கு விற்கப்படுகின்ற வீடுகள் இருக்கின்ற நகரம் இந்த இலங்கை நாட்டில்தான் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் ஒரு வீட்டை வாங்குவதாக இருந்தால் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று தங்களினுடைய எத்தனை வருடகால உழைப்பினை சேமிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் ஆரூரன். இது கொழும்பில், இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்பில் சடுதியாக அதிகரித்திருக்கின்ற வீடுகளினுடைய விலைகள் தொடர்பான காணொளியாக அமையப் போகின்றது. அண்மைய தினங்களாக நீங்கள் செய்திகளில் அறிந்திருப்பீர்கள், கொழும்பில் வீடு வாங்குவது என்பது சாதாரணமான ஒரு குடும்பத்திற்கு கனவாகவே கடைசி வரை இருந்துவிடப் போகின்றது என்பது போன்ற பல தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம், சடுதியான விலை அதிகரிப்பு, நினைத்து பார்க்க முடியாத மடங்கில் இப்பொழுது விலைகள் வீட்டு மற்றும் காணிகளினுடைய விலைகள் கொழும்பிலே அதிகரித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு குடும்பம் ஒன்று தன்னுடைய முழு வருமானம், ஒரு ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் மொத்தமாக 55 வருடங்கள் தங்களுடைய வருமானத்தை எந்தவித செலவும் இல்லாமல் சேமித்தால் மாத்திரமே கொழும்பில் ஒரு வீட்டினை வாங்க முடியும் என்பது மிகவும் ஒரு என்னென்று சொல்கிறோம், ஜீரணிக்க முடியாத ஒரு விடயமாக மாறிப்போயிருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு இலங்கையில். ஆகவே ஒரு 55 வருஷம் மணிக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு வாழ்நாளில் 55 வருடங்கள் உழைக்க வேணும், அதுலேயும் எந்த செலவு இல்லாமல் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ரேட்டுக்கு வீடுகளினுடைய விலைகள் போயிட்டுது கொழும்பில். அதே மாதிரி அதிக விலையுள்ள வீடுகள் விற்கப்படுகின்ற நகரங்களினுடைய பட்டியலில் உலகளாவிய ரீதியில் கொழும்பு, இலங்கையின் தலைநகரம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. இது 2026ஆம் ஆண்டு ஒரு சுட்டெண்ணின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வெளியாகி இருக்கின்ற விடயம். உலகத்திலேயே அதிக விலையுள்ள வீடுகள் விற்கப்படுகின்ற நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இலங்கையின் தலைநகரம் கொழும்பு. ஆகவே தற்போதைய இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த விலை அதிகரிப்பு, அதாவது கட்டுக்கடங்காத இந்த விலை அதிகரிப்புகளுக்கு எதிராக அதனை கட்டுப்படுத்தும் முகமாக சில சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு, சாதாரண குடிமக்களும் கொழும்பிலே ஒரு வீட்டினை வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக சில சட்ட சீர்திருத்தங்களை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அது ஒரு நிம்மதி தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. இருப்பினும் அது எவ்வளவு தூரம் சாத்தியமானது, எப்படி அதனை சாத்தியப்படுத்த போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த வீடுகளினுடைய விலை அதிகரிப்புக்கு என்ன காரணம், எதற்காக, எவ்வாறான காரணிகளால் இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய வீடுகளினுடைய விலைகள் அதிகரிக்கின்றன என்பதனை நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம். இதற்கு இதே போல் கொழும்பில் மாத்திரமல்ல, நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது காணிகள் வீடுகள் மிகவும் குறிப்பாக நகர்ப்பகுதிகளிலே, ஏன் இப்பொழுது சற்று நகர்ப்புறமாக இருக்கின்ற காணிகள் கூட கோடிகளிலே விற்பனை ஆகிறது. ஒரு பரப்பு கோடிக்கணக்கிலே சொல்கிறார்கள் விலை. சாதாரணமான மக்களால் வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக வெளிநாட்டவர்கள் வாங்குகிறார்கள் அந்த காணிகளை, வீடுகளை கட்டுகிறார்கள். வெளிநாட்டு உறவுகள் அதில் அதிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதன் காரணமாகவும் அந்த விலை அதிகரிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. போட்டித்தன்மை, காணி விற்பதிலே நிறுவனங்களுக்கு இடையில் போட்டித்தன்மை அதிகரித்திருக்கிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மிகவும் இம்ப்ரூவ் ஆகி போயிருக்குது. அதிலே ஈடுபடுகின்ற, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு விலைகளை உயர்த்தி வைத்திருக்கின்றன. அவற்றை வாங்குவதற்கான ஆர்வத்தோடு வெளிநாட்டு உறவுகள் இருப்பதனால் இங்கே இருக்கின்ற உள்ளூர் காணிகளினுடைய விலைகள் அதிகரித்தவாறு காணப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை. ஆகவே இதுபோலத்தான் கொழும்பிலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வகையில் கொழும்பில் இந்த விலை அதிகரிப்புக்கான காரணங்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம். கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறது இலங்கையிலேயே மிகவும் பரப்பளவில் சிறிய மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொழும்பு தான். ஆனால் கொழும்பில் தான் இலங்கையிலேயே மிக அதிக அளவிலான மக்கள் வாழுகின்ற மாவட்டம் கொழும்பு. இது முன்னுக்கு பின்னுக்கு ஒரு முரணான ஒரு விடயம். அதாவது நிலப்பரப்பில் மிகச்சிறியதாக இருக்கின்ற ஒரு மாவட்டத்தில் சனத்தொகையில் மிக அதிகமானவர்கள் வாழுகின்ற ஒரு சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அது தற்பொழுதும் அப்படித்தான் மெயின்டைன் ஆகி கொண்டு இருக்குது. ஆகவே புதிய நிலம் என்றதை அங்கே உருவாக்க முடியாது. கொழும்பில் சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்காக ஒரு புதிய நிலத்தை உருவாக்க முடியாது. இருக்கிற நிலத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ இலங்கை கவர்மெண்ட் மட்டத்தில் வேணும்னு சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ், வெளிநாடுகளுடைய உதவிகளை பயன்படுத்தி புதிய நிலப்பரப்பை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் போர்ட் சிட்டி. ஆகவே அது தனிப்பட்ட குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபர்களுக்காக பயன்படுத்த முடியாது. ஆகவே அது ஒரு பொருளாதார நோக்கத்தில் ஏற்படுத்தப்படுவது. ஆகவே புதிய நிலப்பரப்பை உருவாக்க முடியாது. ஆகவே இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பை தான்
அடுத்த தேவைகளுக்காக ஏனையவர்களுடைய தேவைகளுக்காக விற்க முடியும் அல்லது வாங்க முடியும். அது ஒரு காரணம். அடுத்தது இரண்டாவது வந்து தேவை மிக அதிகமாக இருக்கிறது, டிமாண்ட் வந்து கூட, அதே நேரம் சப்ளை வந்து குறைவு, நிலப்பரப்பு வந்து குறைவாக இருக்கிறதால அதை வழங்குவதற்கான நபர்கள் வந்து குறைவாக இருப்பார்கள், அதாவது காணி சொந்தக்காரர்கள் வந்து குறைவாக இருப்பார்கள். ஆனால் வாங்குவதற்கு இலங்கையில் இருக்கின்ற ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற பலர் வந்து முண்டியடித்து கொண்டு இருப்பார்கள். வாங்குவதற்கான தேவை வந்து அதிகமாக இருக்கிறது. ஆகவே டிமாண்ட் கூட இருந்து சப்ளை வந்து குறைய கிளையும் வந்து விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து இன்னொரு காரணம் கொழும்பில் வந்து வீடுகள் விலை அதிகரிப்பதற்கு. அதே மாதிரி பாரிய நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய வர்த்தக ஜியன்ஸ், என்னென்னு சொல்கிறது, வியாபார பூதங்கள். ஆகவே அவ்வாறான பல வியாபார நிறுவனங்கள், பண உற்பத்தி இயந்திரங்களாக தொழிற்படக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து எல்லாமே வந்து கொழும்பை மையமாக வைத்து தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இடங்களில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த நிறுவனங்களை, வேலை வாய்ப்புகளை நோக்கமாக கொண்டு ஏனைய மாவட்டங்களிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற மக்கள் அந்த இடங்களுக்கு அருகாமையிலே குடியேற விரும்புவார்கள். ஆகவே இதுவும் வந்து அந்த டிமாண்டை வந்து இன்னும் கூட்டும். ஆகவே இதுவும் வந்து மறைமுகமாக அந்த காணி வீட்டினுடைய பெறுமதியை வந்து உயர்த்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது. அதே மாதிரி கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக யாழ்ப்பாணத்திலோ அல்லது வேறு மாவட்டங்களிலோ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொழும்பில் வந்து மிக பல மடங்கு முன்னேற்றகரமானதாக இருக்கும், மாடர்னிசமாக இருக்கும். லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சரியான மாடர்னாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு கட்டிடங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற வசதிகள், வீடுகளுக்குள் இருக்கின்ற வசதிகள், ஏசி யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை யூஸ் பண்ணுறது வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள் ஏனைய மாவட்டத்தர்கள் இருக்கின்ற யூஸ் பண்ணுற தேவைகளை விட மிக அதிக அளவிலான டெக்னாலஜியை பயன்படுத்தி மிக வித்தியாசமாக புதுமையாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கின்ற மாற்றங்களும் வந்து வீட்டினுடைய மதிப்பை வந்து அதிகப்படுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். குறிப்பாக வந்து டயஸ்போரா என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குது. கொழும்பில் வீடு வாங்குறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுது. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டுக்காக வந்து வீடுகளை வாங்குகிறார்கள். அதிகளவிலான புலம்பெயர்ந்தவர்கள் வந்து கொழும்பிலே வீடுகளை முதலீட்டு நோக்கத்துக்காக வாங்குகிறார்கள். அவர்கள் வந்து அங்கே வாழப்போவது இல்லை, ஆனால் வாங்கி வைக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர், நீண்ட காலம் கூட தேவையில்லை, ஒரு 10 வருடம் 15 வருடங்களிலே அந்த விலை வந்து டபுளாக அல்லது ட்ரிபிளாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம் கொழும்பில் ஒரு வீட்டின் விலை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலைன்ற ஒரு அரைவாசி மடங்கு தான் இருக்கும். சரி, அரைவாசி 2 மடங்காக அது அதிகரித்திருப்பதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதே போல தான் இன்னொரு 10 வருஷத்தில் இப்போ வாங்கி போட்டால் அது ஒரு பெரிய ஒரு முதலீடாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுவும் வந்து வீட்டினுடைய பெறுமதியை உயர்த்துகின்ற ஒரு காரணியாக மாறிப்போய் இருக்கிறது கொழும்பிலே. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், கட்டுமானத்திற்கான செலவு தற்பொழுது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சீமெந்திலிருந்து, இரும்பு கம்பியிலிருந்து சகல கட்டுமான பொருட்களும் வந்து விலை அதிகம். அதே மாதிரி கூலி வேலை செய்கிறவர்களுடைய கூலி வந்து மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. ஆகவே கட்டுமான செலவு அதிகரித்திருப்பது இந்த இறக்குமதி. அதே நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், லக்ஸரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்பிளில் இருந்து, அதே நேரம் டாய்லெட் வாஷ்ரூம்களுக்கான லக்ஸரி ஐட்டம்ஸில் இருந்து லைட்டுகள் அதில் பல லக்ஸரி ஐட்டம்ஸ் வந்து இப்போ வருது. அப்போ அதுகளுக்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுறது மிக மிக குறைவு. ஆகவே எல்லாமே இம்போர்ட், இறக்குமதி செய்யணும். ஆகவே இறக்குமதி செய்கின்ற பொருட்களுடைய விலை மிக அதிக அளவில் காணப்படுது. அப்போ இதுவும் வந்து கொழும்பில் இருக்கிற வீடுகளினுடைய விலையை வந்து உயர்த்துறதில் மிக கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தது இது தனியாக வந்து பொருளாதார காரணங்களால் மாத்திரம் விலை உயர்ந்து போய் இருக்கையில், அதே நேரம் சமூக காரணங்களும் இருக்குது. சமூக பொருளாதார காரணங்களும் இதில் வந்து செல்வாக்கு செலுத்துது. அரசியல் காரணங்களும் ஒரு சிறிய அளவில் வந்து இந்த விலை அதிகரிப்பில் வந்து செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. சமூக காரணம் என்று வரைக்கல சமூக மதிப்பு, இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க. கொழும்பில் வீடு வாங்குறது என்றது வந்து, கொழும்பில் வீடு என்பது வந்து ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க வந்து கொழும்பில் வீடு இருக்கா, அவனுக்கு யாழ்ப்பாணம், அவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான், அவனுக்கு கொழும்பில் வீடு இருக்குன்னு சொல்லி அது ஒரு ப்ரெஸ்டீஜ், பெருமையாக, ஒரு கௌரவமாக கதைப்பார்கள். ஆகவே அந்த கொழும்பில் வீடு என்கின்ற அந்த கௌரவமும் வந்து ஒரு கொஞ்சம் பெறுமதியை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது இந்த கொழும்பில் இருக்கிற வீடுகளுக்கான விலை அதிகரிப்பில், அதுவும் ஒரு பிரதான காரணம். ஆகவே சுருக்கமாக நாங்கள் பார்க்குறதா இருந்தால் அதிகளவிலான தேவை, அதாவது ஹை டிமாண்ட், அதோட
லிமிட்டட் லேண்ட், கொஞ்சமாக தான் நிலப்பரப்பு இருக்குது. கொழும்பு என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பு. அடுத்தது மிக முக்கியமான பொருளாதார மையமாக கொழும்பு இருக்கிறது. அதே நேரம் இதை வந்து ஒரு முதலீடாகவும் பார்க்கிறார்கள். அங்கே வீடு வாங்குறதை வந்து ஒரு முதலீடாக பார்க்கிறார்கள். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு விலை அதிகரிப்புக்கு இந்த கொழும்பில் இருக்கின்ற வீடுகளை வந்து இட்டு செல்கிறது. காலத்துக்கு காலம் அது பல மடங்காக அந்த வீடுகளினுடைய விலைகள் அதிகரித்து செல்கின்றன. இதுதான் ஹை ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ். கொழும்பில் இருக்கிற வீடுகள் வந்து சொத்துக்களுடைய மதிப்பு மிக அதிகமாக போகிறதுக்கு இதுதான் இவைதான் காரணங்கள், மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. ஆகவே கொழும்பில் வீடு வாங்குறது என்றது வந்து ஏனைய வெளிமாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு வந்து அது வெறுமனே ஒரு வாழ்க்கை முடிவு அல்ல. வாழ்க்கை முடிவுண்டேக இப்போ நீங்கள் வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற சில முடிவுகள் வந்து மிக முக்கியமான வாழ்க்கை முடிவுகளாக இருக்கும். ஆனால் கொழும்பில் வீடு வாங்குறதுன்றது தனியே வாழ்க்கை முடிவு மாத்திரமல்ல, அது வந்து ஒரு முதலீட்டு முடிவு. என்னென்னு சொன்னால், அங்கே நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விரும்பினா போய் அங்கே இருக்கலாம், அங்கே வேலை செய்ய போகிறீங்க, அங்கே தான் உங்களுக்கு இன்கம்க்கான சோர்ஸ் வந்து மெயினாக கொழும்பில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே வீடு வாங்கிட்டு போய் அங்கே இருக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு அங்கே நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் பயங்கரமான விலையேற்றம், டபுளா அல்லது ட்ரிபிளாக நீங்கள் வந்து அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு முதலீட்டு முடிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்களன்றதை பொறுத்து தான் நீங்கள் அதை வாங்க இயலுமா இல்லையான்றதை வந்து டிசைட் பண்ண வேணும். இதில் வந்து நீங்கள் ஒரு 30+ வயசில் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து பார்க்கணும். உங்களோட சேலரி, உங்களுடைய செலவு, உங்களுடைய மாத வருமானம், உங்களுடைய மாத செலவு எப்படி இருக்குது, லோனுகள் இருக்குதா, லோனுகள் எடுக்க போகிறீங்களா, இதுகள் எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் கொழும்பில் வீடு வாங்குறதா இருந்தால் வாங்க வேண்டியிருக்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் 30+ வயசில் இருக்கைகள இப்போ தான் உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு பில்டப் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பீங்க அல்லது ஒரு மிட் ஸ்டேஜில் இருப்பீங்க. ஆகவே உங்களுக்கு லோன் ப்ரெஷர்கள், அதே மாதிரி பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப ப்ரெஷர்கள் வந்து இருக்கக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதை தவிர்க்கிறது பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். அதாவது உங்களுடைய சொந்த ஊர்களில் வீடு வாங்குவது வந்து உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்படி இல்லை, உங்கள்கிட்ட வந்து போதுமான அளவு வருமானம் இருக்குது, லோன் பிரச்சனைகள் இருக்காது, கடன் பட தேவையில்லை, அதாவது வீடு வாங்குறது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கடன் சுமையை தராது என்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கொழும்பில் வந்து வீடு வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு நல்ல வடிவாக உழைச்சி வசதியாகி செட்டிலாகி ஒரு 45+ அல்லது 50+க்கு அங்கால இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொழும்பில் வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகிறது வந்து பெட்டராக இருக்கும், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பொருத்தமானது. ஆகவே இந்த விடயங்கள் தான் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு கொழும்பில் வீடு வாங்குறதா இல்லையான்றதை நீங்கள் தீர்மானிக்கணும். அதே நேரம் கொழும்பில் வந்து வீடுகள் ஏன் சடுதியாக விலை அதிகரித்து போய் இருக்கின்றன என்பதற்கான காரணங்களைத்தான் இப்பொழுது நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்த்திருக்கிறோம். இதில் வந்து இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். எங்கே என்ன மாதிரி உங்களோட ஊர்களில் எப்படி காணி விலைகள் போகுது, எதிர்காலத்தில் இது எப்படி போகும், அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் காணி வாங்குறது பெட்டராக இருக்குமா, கொழும்பில் காணி வாங்குறது வீடு வாங்குறது வந்து பெட்டராக இருக்குமா என்றதில் பற்றி நீங்கள் குறிப்பிடலாம். அதே போல் அரசாங்கம் எடுக்க வேண்டிய இந்த நடவடிக்கை, அதாவது சட்ட சீர்திருத்தங்களை எடுக்குமென்னு சொல்லியிருக்கு, அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்தும் இது போன்ற பல நல்ல காணொளிகளில் நாங்கள் சந்திக்கலாம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அதே போன்று என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.